ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அந்நாட்டின் மீது கடந்த 13ஆம் தேதி முதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வந்தது. இதையடுத்து இரு நாடுகளுக்குள்ளும் போர் பதற்றம் உருவான சூழல்ல ஈரானில் உள்ள அணு உலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. அமெரிக்காவின் இந்த செயலுக்கு இந்தியா, சீனா, ரஷ்யா, சவுதி அரேபியா, ஓமன், ஈராக் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் கண்டனத்தை தெரிவித்திருந்தன. இதையடுத்து கத்தார் மற்றும் ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. ஈரானின் இந்த தாக்குதலுக்கு சவுதி அரேபியா, UAE உள்ளிட்ட நாடுகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்த நிலையில இந்த தாக்குதலால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கமளிச்சிருந்தார். மேலும் இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். ஆனால் அந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரத்துல ஈரான் அந்த தகவலை மறுத்தது. இந்த நிலையில இஸ்ரேல் உடனான சண்டையில போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் அறிவிச்சிருந்துச்சு. மேலும் அரசு ஊடகம் வெளியிட்ட செய்தியில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெஞ்சியதால் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு. ஈரானின் ஊடகம் இந்த செய்தியை வெளியிடுவதற்கு சற்று முன்பு கூட ஈரானின் ஏவுகணை தெற்கு இஸ்ரேலை தாக்கியதாக தகவல்கள் வெளியானது. இந்த தாக்குதல்ல 3 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. தற்போது அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ள நிலையில இஸ்ரேல் எந்த நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்பது கேள்வியாக உள்ளது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா நேற்று முன்தினம் அதிரடி தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் எச்சரிக்கையுமே விடுத்திருந்தது. இதன்படி கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து நேற்றிரவு அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்தடுத்து வான்வழியாக ஏவப்பட்ட ஏவுகணைகளை கண்டு தலைநகர் தோஹாவில் மக்கள் அலறியடித்து ஓடினர். அல் உதைத் விமானப்படை தளத்தினை குறிவைத்து குறுகிய தூரம் மற்றும் நடுத்தர தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் வீசியதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே நட்பு நாடாக இருந்தபோதும் கத்தார் மீது ஈரான் ஏன் தாக்குதல் நடத்தியதற்கு காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால், அணுசக்தி மையங்கள் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கு உதவியதன் காரணமாகவே ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கத்தார் பகுதியிலிருந்துதான் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ட்ரம்ப் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்டிருக்காரு. அடுத்த 6 மணி நேரத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வரும் என்றும் 12 மணி நேரத்துல ஈரான் தாக்குதலை நிறுத்தும் என்றும் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதற்கு அடுத்த 12 மணி நேரத்துல இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தும் என்றும் 24 மணி நேரத்தில் போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. இந்த போர் பல ஆண்டுகளுக்கு நீடித்து மத்திய கிழக்கு பகுதி முழுமையாக அழியும் நிலை ஏற்பட்டிருக்கும் என்றும், ஆனால் அது நடக்கவில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவிச்சிருந்தார். ஆனால் இஸ்ரேலுடன் தற்போதைக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் கிடையாது என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து தன்னோட எக்ஸ் பக்கத்துல பதிவிட்டிருக்கக்கூடிய அவர் இஸ்ரேல் தான் போரை தொடங்கியதாக பதிவிட்டுள்ளார். தங்கள் நாடு மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால்தான் பதில் தாக்குதலை நிறுத்துவோம் என்றும் அப்பாஸ் அராக்ஷி திட்டவட்டமாக கூறியுள்ளார்.